அனைவருக்கும் வணக்கம். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். வலிமையுள்ள யானை கூர்மையான தந்தங்களை கொண்டிருந்தா கூட ஊக்கம் இருக்கிற புலி தாக்குனா அஞ்சும். அதே போலதான் நம்ம ஊக்கத்தோட ஒரு செயலை செய்தோம்னு சொன்னா நமக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் பெண்கள் உரிமை தொகை திட்டம். தொடங்கப்பட்ட இடம் பாருங்க. இந்த திட்டம் செப்டம்பர் 15, 2023 அன்று CN அண்ணாதுரையோட பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த டேட்டு செப்டம்பர் 15, 2023. நோக்கம் பாருங்க, தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைகள் மானிய திட்டம் பெண்களுக்கு நிதி உதவி மற்றும் அதிகாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. இந்த திட்டம் எதுக்காகனா, பெண்களையும் இந்த சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துள்ளவங்களா உயர்த்தணும், பினான்சியலா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக குடும்ப தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்ட பெண்களின் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும், அதன் மூலம் சமூகத்துல பாலின சமத்துவத்தையும் கண்ணியத்தையும் மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டிருக்கு. அமைச்சகம் மற்றும் துறை பாருங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இத்திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. பயனாளிகள், முதன்மை பயனாளிகள் குடும்ப தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பெண் பயனாளிகளை உள்ளடக்கியதாகும். 21 வயசு கம்ப்ளீட் ஆன அந்த பெண்கள் எல்லாமே இந்த வரம்புல வருவாங்க. இரண்டாம் நிலை பயனாளிகள் யார் யாருன்னு பாருங்க. திருமணமாகாத பெண்கள், விதவைகள் மற்றும் திருநங்கைகளாக குடும்பம் நடத்துபவர்களும் இரண்டாம் நிலை பயனாளிகளா வராங்க. முதல் நிலைகள்னா அங்கீகரிக்கப்பட்ட பெண்கள், பதிவு செய்யப்பட்ட பெண் பயனாளிகள். இரண்டாவதுனா திருமணமாகாத பெண்கள், விதவைகள், திருநங்கைகளும் இதுல வராங்க. தகுதி வரம்பு. இத்திட்டத்தை தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். என்னென்ன பாருங்க. வயது, பெண்கள் 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன் பிறந்தவர்களாகவும் 21 வயசு பூர்த்தி அடைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். குடும்ப நிலை பாருங்க. குடும்ப ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை அவ்வாறு வெளிப்படையாக இல்லையெனில் குடும்ப அட்டையில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த பெண்ணும், அதாவது 21 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு பெண்ணும் இதற்கு பரிசீலிக்கப்படலாம். குடும்ப தலைவியா இருக்கலாம், இல்ல அந்த ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் இருக்கலாம். அடுத்தது பொருளாதார அளவுகோல்கள். குடும்பம் பின்வரும் பொருளாதார நிலைமைகளை கொண்டிருக்க வேண்டும். அவங்களோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவா இருக்கணும். ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவான மின்சாரத்தை அவங்க உபயோகப்படுத்தியிருக்கணும். முக்கிய அம்சங்கள்: மாதாந்திர அடிப்படை வருமானம். தகுதியுள்ள 10.6 பில்லியன் பெண்களுக்கு அடிப்படை வருமானமாக மாதத்திற்கு 1000 ரூபாய் வழங்கப்படுது. ஆண்டு மானியம். வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தகுதியுள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆண்டுக்கு 12,000 கூடுதலாகவும் கொடுக்குறாங்க. அங்கீகாரம் மற்றும் உரிமைகள் பாருங்க. இத்திட்டம் குடும்ப நலன்களின் பெண்களின் சம அந்தஸ்தை மேம்படுத்தி குடும்ப மற்றும் சமூக பொறுப்புகள்ல பெண்களோட ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு அங்கீகரிக்குது. பெண்களுக்கு ஒரு சம அந்தஸ்தை கொடுக்குறாங்க. இந்த சமூகத்துல அவங்களும் ஆண்களுக்கு நிகரானவங்க, சரிசமமா எக்கனாமிக்கல் ஸ்டேஜ்ல நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஸ்கீம்ஸ் முக்கியமா இருக்கும். செயல்படுத்துதல் பாருங்க. விண்ணப்பத்திற்கு தனி வருமான சான்றிதழோ நிலப்பதிவேடுகளோ இதுக்கு தேவையில்லை. தனியா இன்கம் சர்டிபிகேட் அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு நீட் கிடையாது. தொடக்கம் எப்ப பாருங்க. தொடக்கம் அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு செப்டம்பர் 15, 2023. தகுதி 21 வயது பெண். ரேஷன் கார்டுல பேர் இருக்கணும். குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவா இருக்கணும். ஆண்டு மின் நுகர்வு 3600 யூனிட்டா இருக்கணும். 5 ஏக்கர் ஈரநிலமா இருக்கணும். 10 ஏக்கர் உலர்ந்த நிலம், ட்ரை லேண்டா இருக்கணும். இதுவும் மிகாமல் இருக்கணும். இதுக்கான பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 7000 கோடி. இது யாரால வெளியிடப்படுதுன்னா தமிழ்நாடு சமூக நலத்துறை, மகளிர் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை. அறிவிப்பு எப்ப பண்ணாங்கன்னா 27/3/2023. இதோட நோக்கம் என்னன்னா பெண்களோட பெண்களின் வாழ்வாதாரம் உயரணும், வாழ்க்கை தரம் மேம்படணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு சொன்னா, இந்த மகளிர் உரிமை தொகைக்காக எவ்வளவு அமௌண்ட் பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.